நான் ஒரு நல்ல வீடு கட்டலான்னு இருக்கேன். வீடு கட்டுறதுக்கு ஏற்ற டைமா இது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம நம்ம ஜாதகத்தில 4ஆம் இடம் 4ஆம் இடம் தான் வண்டி, வாகனம், வீடு அதெல்லாம் சொல்ற இடம். வீடு கட்டணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்து அதிபதியா நல்லா இருக்கும். 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கணும். அது இல்லாம பூமிக்காரகனான செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவைங்க எல்லாம் இருந்தா, ஒரு மனிதன் நல்ல வீடு கட்டி வாழக்கூடிய நல்ல அமைப்பு அமையும். இது மட்டும் இருந்தா போதுங்களா அப்படின்னா, இதோட அன்னை அந்த அந்த காலகட்டத்தில நடக்கிற தசாபுத்தி இருக்கு இல்லைங்களா? அந்த தசாபுத்தி வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருக்கணும். நல்ல திசாபுத்தி நடக்கணும். அந்த மாரி சமயத்தில வீடு கட்டுனாங்கன்னா, நல்ல வீடு அமையும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதே மாரி வண்டி வாகனத்துக்கும். வண்டி வாகனம் அப்படின்னு எடுக்கும்போது, வண்டி வாகனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல வண்டி வாகனங்கிறது 4ஆம் இடத்த பத்தி சொல்லலாம். அதே மாரி சுக்கிரன எடுத்துக்கலாம். சுக்கிரன் தான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி. அதனால வந்து அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான 4ஆம் இடத்து அதிபதி பிளஸ் சுக்கிரன் வந்து நல்லா வலுத்திருந்தா, திசாபுத்தி சப்போர்ட் பண்ணாக்க நல்ல வண்டி வாகனங்கள் அமையும் அப்படிங்கிற மாரி அமைப்பு. எதையும் தாண்டி நமக்கு கடன் இருக்கு. கடனை பத்தி சொல்லப்போனா, எனக்கு எப்ப பார்த்தாலும் கடன் இருக்குப்பா. கடன் பெரிய தொல்லையா இருக்கு. அளவத்த கடன் வாங்கிட்டேன். இப்படின்னு பயங்கரமா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுக்கெல்லாம் ஏன் கடன் இருக்கு? இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இது கட்ட முடியுமா? கட்ட முடியாதா? இல்ல கடன்லயே தான் இருக்கணுமா? அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு கடன் வருது அப்படின்னா, நிறையா விஷயத்துக்காக வாங்குவான். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்காக வாங்கலாம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வாங்கலாம். இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம். இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்கி போட்டு கடனாளி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரி அப்படிலாம் இருக்குது. இதை வந்து கட்டிவிட முடியுமா அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு நடக்கிற திசாபுத்தியானது அந்த திசை நடத்துகிற கிரகம் வந்து 6, 8, 12ஆம் இடங்களில் உட்காந்து திசை நடத்தினா, அந்த திசை முடியிற வரலும் அந்த வந்து கடன் இருந்தே இருக்கும். இதை வந்து பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தா கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே சுபகிரகங்கள் பார்க்குதுன்னு வச்சுக்கங்க, சுபகிரகம் குரு பார்க்குறாரு அப்படின்னாக்கா வாங்குவாங்க, கட்டிருவாங்க, வாங்குவாங்க, கட்டிருவாங்க. இந்த மாதிரி சுமூகமாக கட்டி முடிச்சுருவாங்க. சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா கட்டி முடிச்சுருவாங்க. 1ஆம் இடத்த அதிபதி, 5ஆம் இடத்த அதிபதி, 9ஆம் இடத்த அதிபதி அல்லது குரு பார்க்குறாருனாக்கா கடனை வாங்கி ஜென்யூனாக கட்டிட்டு மறுபடியும் கடன் வாங்கி கட்டுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பக்கம் கடன் வாங்குவாங்க, அதை கட்டுறதுக்காக இன்னொரு சைடு கடன் வாங்கி கட்டுவாங்க. இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் லாக் ஆகிடும். அது பாவகிரகங்கள் பார்வையால் பல இன்னல்களை அனுபவிக்கக்கூடும், அவமானப்படுத்தக்கூடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரிங்களா? இந்த திசை முடிஞ்சுன்னா, அதுக்கப்புறம் நல்ல திசை வருதுன்னு வச்சுங்களேன். சுபகிரகங்கள் நல்ல திசை வருது அப்படிங்கும்போது, கஷ்டம் இல்லாத திசை வரும்போது, அதிலிருந்து விக்கெட் ஆகிறதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து அவங்க கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதே வந்து இல்லை எனக்கு அடுத்த திசையும் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய அப்படின்னு கடனாளியாக இருக்கக்கூடிய திசை தான் நடக்குது, 6, 8, 12 வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, கடன் இருந்தே இருக்கும். கடன் வாங்குவாங்க கட்டுவாங்க, கடன் வாங்குவாங்க கட்டுவாங்க. இந்த விஷயம் ஒன்று வச்சுங்க சார், எவ்வளோ கடன் பட்டாலும் பரவாயில்ல, கட்டிக்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கட்டிக்கலாம். ஆனால் கடன் பட்டாலும் பரவாயில்ல, நோய்வாய்ப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிங்க. நல்லா உடம்பு தைரியமும் தெம்பும் கொடுத்துருந்தா அந்த கடனை என்றைக்கெல்லாம் நாளைக்கு கட்டி முடிச்சிடலாம். அதில் வந்து விக்கெட்டாகி வெளியில் வந்துடலாம். நோய்வாய்ப்படாமல் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிங்க. நன்றி.